திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லாததால அவனை உறுதியான உடல் அமைப்பு கொண்டு வர வைக்கிறார் பீஷ்மர். பாண்டு படைக்கலன்களை கற்றுக்கொள்கிறான். விதுரர் செடிப்பெண்களுக்கு பிறந்த பிறப்பு மட்டுமில்லை, யமனுடைய இன்னொரு பிறவி. யமன் விருதுரனான பிறக்க காரணம் எப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். அதை சிம்பிளா சொல்றேன். மாண்டேவியர் ஒரு ரிஷி ஒரு தவத்தில் இருக்கும்போது அரசரோட நகையை ஒரு திருடன் திருடி இவர் ஆசிரமத்துல ஒளிச்சு வைக்கிறார். பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறான். போர் வீரர்கள் அவனை தேடி வர மாண்டவியர் பார்த்து ஒரு திருடன் இங்க வந்தான் பார்த்தீங்களான்ட்டு கேட்க அவர் எதுவுமே சொல்லாம தவத்துல இருந்தார். ஒரு வழியா அந்த திருடனை நகையை கண்டுபிடிச்சு இவரும் அமைதியா இருந்ததுனால திருடனா இருக்கலான்ட்டு அரசர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க. அரசர் மாண்டவியரும் சேர்ந்து உடம்புல அடிப்பகுதியில வேளால குத்தி தூக்குறாரு. அங்க உள்ள முனிவர்கள் இது ரிஷின்ட்டு சொல்ல அவரும் மன்னிப்பு கேட்டு விடுதாரு. இவரும் மன்னிச்சிருந்தாரு. இந்த துன்பம் நமக்கு எதுக்கு வந்துட்டு யோசிச்சு யமன்ட்ட கேட்க, போன ஜென்மத்துல ஒரு தட்டான அடிப்பகுதியில முள்ளால குத்தி அதை பறக்க விட்டுருக்க, அதான் உனக்கு இந்த தண்டனைன்ட்டு சொல்ல. சரி எந்த வயசுல பறக்க விட்டேன்ட்டு கேட்க 16 வயசுலன்ட்டு சொல்ல. ஆட பாவமே, அறியாத வயசுல செஞ்ச குற்றத்துக்கு தண்டனையா? இது நீங்க பண்ணதுதான் தப்பு, அதனால மானிடனா நீ பிறக்கணும்ட்டு சாபம் விட யமன் விதுரர் என்ற பேர்ல வியாசர் மூலமா பிறந்தார். மூத்தவர் திருதிஷ்டனுக்கு கண் தெரியாதனால பாண்டுவே அரசனானார். திருதராஷ்டிரன் கல்யாணம் பண்ண ஆசைப்பட காந்தார தேச மன்னன் மகளுக்கு 100 பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்டதை தெரிஞ்சு பொண்ணு கேட்டு போறாங்க. காந்தாரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். தன் புருஷன் கண் தெரியாததுனால அவ அடுத்த நிமிஷமே அவ கண்ணை கட்டிக்கிறான். குந்தி போஜனுக்கு மகளாக அவ இருந்ததுனால பிருந்தான்ட்டு பெயர். பிருந்தாவுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, குந்தி. ஒரு நாள் அரண்மனைக்கு துர்வாச முனிவர் வர குந்தி அவருக்கு எல்லா உதவியும் செஞ்சு உபதேசிக்க அவளுக்கு தேவதைகள் தோன்ற மந்திரம் கத்து கொடுத்துட்டு போறாரு. குந்தி உடனே சூரியனை பார்த்து மந்திரம் சொல்ல, சூரியன் குந்தி உனக்கு என்ன வேணும், ஏன் என்ன கூப்பிட்டான்ட்டு கேட்க, மன்னிக்க வேண்டும் சூரிய தேவரே, மந்திரம் துர்வாச முனிவரால் எனக்கு சொல்லப்பட்டது, சும்மா சொல்லி பார்த்தேன், எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல, இல்ல உனக்கு ஒரு குழந்தை தாரேன் ஏற்றுக்கொள் என்று சொல்லிட்டு மறைஞ்சிருந்தாரு. குந்தி கருத்தங்கி குழந்தை பிறக்குது. அதை ஒரு பெட்டியில போட்டு ஆத்துல விடுறா. ஆத்துல மிதந்து போற பெட்டியை பார்த்து தேரோட்டி அதை எடுக்க உள்ள ஒரு குழந்தை இருக்கு. அதிரதன் என்ற தேரோட்டி தன் மனைவி ராதாவிடம் கொடுக்க 2 பேரும் சேர்ந்து பசுசேஷன், அதான் கர்ணன். ஆக்சுவலா பசுசேஷன் எப்படி கர்ணன் ஆச்சுன்னு கதையை கண்டினியூவா சொல்றேன். பசுசேஷன் சூரியனோட ஆசீர்வாதத்தால் ரொம்ப பராக்கிரமத்தோடு வளர்ந்து வந்தான். ஆனா அந்தணர்கள் எல்லாரும் அவனை ஒதுக்கி வைக்க அதுல இருந்து அந்தணர்கள் என்ன கேட்டாலும் எப்ப கேட்டாலும் உடனே தருவேன்ட்டு சபதம் எடுத்தார். இந்திரன் அவன் வளர்ச்சியை கண்டு பயந்து கர்ணனுடைய கவச குண்டலங்களை தானமாக கேட்பார். இதை முதல் நாள் கனவிலே சூரிய பகவான் சொல்லி இருந்தார். ஆனாலும் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்ட்டு சொல்ல அதுக்கு பதிலா சக்தி ஆயுதம் என்கிட்ட கேள் சூரியன் அவனுக்கு சொல்லி இருந்தார். இந்திரன் கேட்டதும் கவச குண்டலங்களை அறுத்து கொடுத்தான். அதிலிருந்து கர்ணன் என்று அழைக்கப்பட்டான். நம்ம சேனல்ல கர்ணனை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோ முடிஞ்சு மறக்காம கர்ணன் வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி கதைக்குள்ள வருவோம். குந்தி சுயம்பரம் ஏற்பாடு செய்ய அங்க பாண்டு வருவான். பாண்டுவை குந்தி விரும்புறதுனால 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அடுத்த கொஞ்ச நாளே சல்லிய மன்னனுடைய சகோதரியை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு அவளையும் திருமணம் பண்ணுவான் பாண்டு. பாண்டு வேட்டையாடுவதை விரும்பி காட்டுக்குள்ள போறான். காட்டுக்குள்ள 2 மனைவியோட சந்தோஷமா பாண்டு தங்கினார். ஒரு நாள் வனத்துல மான் குரல் கேட்க அதை நோக்கி போறான். அங்க 2 மான் முழு மோகத்துல இணைப்பெருக்கத்துக்காக ஈடுபட்டு கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து ஒரு அம்பு விட 2 மானும் புணர்ந்த நிலையிலே துடிதுடித்து கொண்டிருந்தது. சடார்னு காட்சியே மாறுது. ஒரு ரிஷி, எதுக்காக மான கொன்ன, நீ கொன்னது கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா 2 உயிரும் ஒன்றோடு ஒன்று கூடிக்கொண்டு இருக்கும்போது எவ்வளவு கேவலமான செயல், அவங்க சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, ஒரு உயிர் கூடும்போது அழிப்பது தவறு, அது பெரிய பாவம், அந்த பாவத்துக்காக நீ எப்போதும் உன் ஒய்ஃப் கூட கூடுனாலும் செத்து போயிடுவா, இது சத்தியம்னு சொல்லி உயிர் நீத்தார். பாண்டு பயந்து போய், ஐயோ பெரிய பாவம் பண்ணிட்டேனே, இனி அஸ்தினாபுரம் எப்படி போக, நான் இமயத்துக்கே போறேன், நீங்கள் பீஷ்மர் கட்டளைப்படி வாழுங்கள், இனி என்னால் முடியாது, வேறு யார் கூடயாவது சேர்ந்து வாழுங்கள், குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல
குந்தி நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து ஒரு விஷயம் சொல்றேன் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி துர்வாசர் வீட்டுக்கு வரும்போது நான் உபசரித்தேன். அவர் அதுல மகிழ்ந்து எனக்கு 6 மந்திரங்கள் சொல்லியிருந்தார். அதை சொன்னா நான் கருப்பம் தரிப்பேன்னு சொல்றார். அவரு சந்தோஷத்துல அப்படியே செய்யின்னு சொல்ல மந்திரம் குந்தி சொல்ல தேஜஸ் வியாக யுதிஷ்டர் என்ற தர்மர் பிறந்தார். அதே நேரத்துல வியாச பகவான் பசியோட அஸ்தினாபுரம் வர அவரை காந்தாரி உபசரித்தார். அந்த மகிழ்ச்சியில உனக்கு என்ன வேணும்ட்டு கேட்க என் கணவனை போல் 100 குழந்தை வேணும்ட்டு கேட்க அவரும் அருள் செய்தார். 100 நெய் குடத்துல நீர் தெளிக்கணும், அதை ரகசியமா பாதுகாத்துவான்ட்டு 2 வருஷம் கழிச்சு அதை திறக்கலான்ட்டு கட்டளையிடுவார். முதல் நெய் குடத்தை திறக்கும் போது ஒரு குழந்தை வந்து தொடர்ந்து நெய்க்குடத்துல இருந்து குழந்தைகள் வந்துகிட்டே இருக்கு. மூத்தவனுக்கு துரியோதனன்ட்டு பேரிடுறாங்க. துரியோதனன் பிறந்த நேரம் குந்திக்கு குழந்தை பிறக்கும். அவன் பீமசேனன். காந்தாரிக்கு 100 குழந்தைகள் இருந்தும் ஒரு பெண் குழந்தைக்கு ஆசைப்பட 100 நெய்க்குடத்துல 1 மிஞ்சி இருந்து அதுல மந்திரம் சொல்ல துச்சலான்ட்டு பெண் குழந்தை பிறந்தார். குந்தி 3 பிள்ளைகளுக்கு ஆசைப்பட இந்திரன்ட்டு கேட்கிறா. அவரு அர்ஜுனன்ட்டு குழந்தைய குந்திக்கு கொடுக்கிறார். மாத்திரி எனக்கு குழந்தை இல்லைன்ட்டு வருத்தத்துல குந்திட்ட கேட்கிறா. அவளும் சரின்ட்டு சொல்லி மந்திரம் சொல்றான். ஒரு குழந்தைக்கு பதிலாக 2 குழந்தை இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு ஒரே மந்திரத்துல 2 குழந்தைய வர வைக்கிறா. குந்தி பொறாமப்பட ஒரு மந்திரத்துல 2 குழந்தையா, இந்த புத்தி நமக்கு இல்லையே, இனி எவா கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்ட்டு பாண்டுட்ட சொல்றா. அது சரி, இந்த 2 பொண்டாட்டிங்க ஒற்றுமையா இருக்கிறது உலகத்துல கஷ்டம் தானே. பாண்டு மழை காலத்துல ஒரு நாள் காட்டுக்கு நடந்து போக மழை பெஞ்சுது. பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கின. பூ வாசனை, பழ வாசனை, ஈர மண்ணோட வாசனை அது அவனுக்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துது. மாத்திரி அவன்கிட்ட நடக்க மனைவியோட வாசனையும் அவள் நகை குழுக்களும் உடைகளின் அழகும் அப்பப்போ அவன் பேசுற வார்த்தைகளெல்லாம் அவனுக்கு கிளர்ச்சியை ஏற்படுத்த சட்டுன்னு அவள் தோல்ல கை வச்சு அவளை அவன் கூட இணங்க சொல்றா. என்ன தொட்ட உனக்கு துன்பம் நேருன்ட்டு அவ சொல்ல அவன் அதெல்லாம் கேட்காம அவ பின்னாடி இருந்து கட்டி அணைத்து அவள் உடல் முழுவதும் தடவை காமம் அதிகரித்தது. அவளோட இணைய நேரு போகும்போது சாவத்தால் நெஞ்சு அடைச்சி கீழே விழ மாத்திரி தயவு செஞ்சு முனிவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கட்டு கதறியல. முனிவரின் சாபத்தால தான் பாண்டு இறந்து போறான். மாந்திரியின் அலற சத்தம் கேட்டு குந்தி குழந்தைகளை அங்க விட்டுட்டு ஓடி வந்து நடந்ததை மாந்திரிகிட்ட சொல்ல தலையில அடிச்சுக்கிட்டு என்னடி அவரை தொட விட்டான்ட்டு கதறி அழுதா. அவர் காலை இருக்க பிடிச்சு அழ இதை பார்த்த முனிவரும் அழுதார். பாண்டவர்களின் வாழ்க்கையில் முதல் முறையாக சோகம் அரங்கேறியது. சத்தியவதி அம்பிகையும் அம்பாளியும் காதறி அழுதாங்க. அப்புறமா பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு அஸ்தினாபுரம் போனாங்க. 16 நாள் முடிய வரைக்கும் எல்லாருமே தரையில தான் தூங்குனாங்க. அந்தனர் முனிவர்கள் ஏழை மக்களுக்கு தானம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுறாங்க. துரியோதனனுக்கு பீமன் மேல கொஞ்சம் பொறாம உண்டு. அதனால சகுனிட்ட ஐடியா கேட்க அவர் பீமர் இயல்பு என்னன்ட்டு கேட்க சாப்பிட்றதுதான்ட்டு சொல்லுவான். நம்ம சாப்பாட்டில் விஷம் வச்சிருவோன்ட்டு ஐடியா கொடுக்குறாரு. அதனால ஒரு பிளான் பண்ணி கங்கை கரைக்கு அருகே கூடாரம் போட்டு ஜலக்கிரியை செய்ய போவதாகவும் விதவிதமாக சாப்பாடு தயார் செய்ய போவதாகவும் அறிவிக்க பீமன் சந்தோஷப்படுறான். எல்லோரும் அங்கே வாராங்க. பீமா உனக்கு அதிரசம் பிடிக்குமா, அப்புறம் லட்டு, புளியோதரை அன்போடு துரியோதனன் கேட்க பீமன் ஆமான்ட்டு தலையாட்ட துரியோதனன் பிசைஞ்சு வாயில ஊட்டுறான். கையில விஷம் இருந்தது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இருட்டு நேரம். அது என்ன வாசனை இதுன்ட்டு பீமன் மூச்சு இழுத்தான். அதுவா அப்ப கொஞ்சம் கருகிட்டு சமையல்காரன் பார்த்தப்ப வேலை சரி பரவாயில்ல நல்லாத்தான் இருக்குன்ட்டு 2 அப்போ கூட வாங்கி சாப்பிடுதான். 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகியும் ஒண்ணுமே ஆகல. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விஷம் வேலை செய்ய அவன் மயங்கி விழுதா. அவன் கையை காலெல்லாம் கட்டி துரியோதனன் தேரோட்டியும் சேர்ந்து அவனை உயரமான இடத்துல இருந்து தூக்கி வீசுதாங்க. அவன் கங்கை ஆத்துல மாட்டிருந்தான். அந்த நீர் பட்டதும் உள்ளுக்குள்ள இருக்க காத்து அவனுக்கு உயிர் வாழ போதுமானதா இருந்து நதி ஒரு பக்கம் பீமனை இழுத்துக்கிட்டே போக அங்க சில பாம்புகள் இருந்தது. அது பீமன் மேல விஷத்தை இறக்க ஒரு சில நாகம் பல்லு உடைஞ்சே போகுது. ஆனா இந்த பாம்பு விஷம் உடம்புல ஏற வயிற்றுக்குள்ள இருக்க விஷம் முறிஞ்சு போகுது. பாம்பு ஆஹா இவ்வளவு விஷயம் இறக்கியும் சாகாம இருக்கானே. அவனை வணங்கி அவனுக்கு நீந்தவும் மூச்சடைக்கவும் கத்து கொடுத்துட்டு பீமனை பார்த்து நாகராஜன் சந்தோஷமா ஆனாரு. அவனுக்கு அமிழ்தமும் கொடுக்கிறாரு. கரையில பீமனை காணோன்ட்டு தேடுறாங்க. துரியோதனன் அவன் முன்னாடியே அஸ்தினாபுரம் போனதா கேள்விப்பட்டேன்ட்டு எல்லாரும் ஏமாத்தி அஸ்தினாபுரம் கூட்டிட்டு போறான். 8 நாள் ஆகி எந்த செய்தியும் கிடைக்காம ஊரே கவலையில இருக்கு. நாகராஜன் கொடுத்த 8 குடம் அப்படியே பீமன் கொடுக்க புது பலன் வருது அவனுக்கு. பீமன் கரை ஏறி அஸ்தினாபுரம் வாரான். துரியோதனன் அவனை பார்த்து ஷாக்காக சகுனி அட இதுக்கு போட்டு பயந்துட்டு நம்ம இனி ஒட்டுமொத்த 5 பேரையும் ஓடிப்போன்ட்டு சொல்றான்.
அரச குமாரர்களை ஊருக்கு அறிமுகம் செய்து வைக்க முன்பு ஒரு பரிசித்து பார்க்க துரோணர் விரும்பினார். ஒரு பறவை உருவத்தை செய்ய சொல்லி முதல் நாள் ராத்திரியே ரகசியமா மாட்டினார். பறவை உண்மை போலவே இருக்கு. பரீட்சை அறிவிக்க அரச குமாரர்கள் வரிசையா வாராங்க. துரியோதனை மண்டியிட்டு வில் வளைச்சி குறி பறவைக்கு வைக்க சொல்ல அவனும் செய்யறான். இப்ப பறவை தெரியுதா? ஆமா குருவே, பறவை தெரியுது. மரம் தெரியுதா? ஆமா குருவே, பறவை மரம் எல்லாமே தெரியுது. நீலவானம் அடர்ந்து போகும் மேகங்கள் தெரியுதா? ஆமா தெரியுது குருவேன்ட்டு சொல்ல, நீ வித்தைக்கெல்லாம் லாக்கில்லாதவன், ஒரு ஓரமா நில்லுன்ட்டு சொல்றாரு. அடுத்து தருமர் வில் குறி வைக்க சொல்ல என்ன தெரியுதுன்ட்டு கேட்க எல்லாமே தெரியுதுன்ட்டு சொல்ல நீ அங்கிட்டு போய் நில்லுன்ட்டு சொல்றாரு. அடுத்து பீமனும் அதே மாதிரி சொல்ல அவனையும் அதே மாதிரி பண்றாரு. துச்சாதனன் வந்தான். அடுத்து வேட்டியை இருக்க கட்டி தொடைய தட்டி வில் எடுக்க, வில் வளைக்க முன்பு என்ன செய்தாய் என்று கேட்க தொடைய தட்டினேன், நான் எதையும் செஞ்சு முடிப்பேன். அப்படியா? ஆமா குருவே. அப்படியா? நீயே அங்கிட்டு போய் ஓரமா நில்லுன்ட்டு அனுப்பி வைக்கிறார். அடுத்து அர்ஜுனனை கூப்பிடுறாங்க. அர்ஜுனா, அந்த பாசப்பட்சியை பார்த்தாயா? ஆமா. சரி, மண்டிட்டு அதை நோக்கி கூறிவை. சட்டுன்னு மண்டிட்டு நான் இழுத்த நேரமும் வில் வளைத்த நேரமும் ஒரே நேரத்துல தயாரா நின்றான். ஒரு சொடக்கு தான் அவனுக்கு குறிவைக்க எடுத்துக்கொண்டார். மூச்சு நகரவில்லை, இமைகள் துடிக்கவில்லை, அடிவேறு எம்பி தாழவில்லை. அர்ஜுனா, என்ன தெரிகிறது? பாசப்பட்சி. வேற என்ன தெரிகிறது? பாசப்பட்சியின் கழுத்து. வேற எதுவும் தெரிகிறதா? பாசப்பட்சி, அதான் அந்த குருவி. அது கழுத்து தவிர வேறு எதுவும் தெரியல என்று சொல்ல சரி அம்பு விடுண்டு கத்த அர்ஜுனன் அம்பு விட்ட ஸ்பீட்ல குருவி தலை சதறுது. ஆரவாரமா செய்து பாராட்டுறாங்க. அவன் இடத்துக்கே போய் குழந்தா என்று சொல்றாரு. அர்ஜுனன் கால் தொட்டு வணங்கி போறார். சில நாட்கள் கழித்து மேற்கு பக்கம் கதிரவன் மறைய போகும்போது அர்ஜுனன் சபை ஏறி கை எடுத்துக்கொண்டு கும்பிடுறான். ஜனங்கள் சத்தம் போடுறாங்க. மக்களிடையே வந்து மக்கள் எல்லாத்தையும் தொட்டுட்டு கொண்டு போறான். இதுவரைக்கும் எந்த அரச குமாரர்களும் ஜனங்களை தொடவில்லை. அர்ஜுனன் மட்டும் ஜனங்களை தொட்டு ஆசி பெறுதான். ஒரு சரம் மேல பறந்தது. எல்லோரும் வானத்தை பார்த்தபடி இருக்கும்போது எங்கன்ட்டு கேட்க இந்த விழா முடிய போகும்போது கீழே வரும்ட்டு சொல்றாரு. அடுத்து ஒரு வில் வளைத்து ஒரு அஸ்திரத்தை ஏவ அது மேல போய் படீர்னு வெடிச்சிட்டு சுக்குனி பெரும் மேகம் போல தரையில மெல்ல இறங்குது. ஜனங்கள் எல்லாம் விலகி ஓடுறாங்க. இன்னொரு அம்பு விட அது அக்னியை தாண்டி படீர்னு அடிச்சு மழை பெய்ய துவங்கிட்டு அடுத்த பாதியில வந்து அக்னி அணைச்சிட்டு அடுத்து நீர் வர வைக்க இப்படியே நிறைய பண்ண இவன் வீரன் அல்ல சூரன் என்று அர்ஜுனன் புகழ்றாங்க. அடுத்து அர்ஜுனன் அம்பு விட 10 கூட பூக்கள் கீழே விழுந்தது. மக்கள் மேல எல்லாம் பூ எல்லாம் அதிசயமா பாக்குறாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் விட்ட அம்பு தரையில தொட்டது. அர்ஜுனனை எல்லாரும் புகழ்றாங்க. அந்த நேரம் ஒரு ஒளி பயங்கரமா வர ஜனங்கள் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு வில் வீரன் நின்னாரு. அர்ஜுனா என உறக்க கத்தி துரோணர் யாருன்ட்டு பார்க்க என் பெயர் கர்ணன், நீ செஞ்சு காட்டின எல்லாம் என்னாலையும் பண்ண முடியும், இங்க பூ வச்சு அன்பை காட்டாத உன் வித்தையை காட்டுன்ட்டு சொல்ல மக்களுக்கு ஒரே குஷி. 2 பேருக்கு சண்டை நடக்கணும், நம்ம வேடிக்கை பார்க்கணும்ட்டு. யாருப்பா நீன்ட்டு துரோணர் அதட்ட, நான் வில்வித்தைக்காரன், இந்த சபையில் அர்ஜுனன் செஞ்சதெல்லாம் என்னாலையும் பண்ண முடியும். துரோணரும் சரி செஞ்சு காட்டுன்ட்டு சொல்ல கர்ணன் அதை விட செம்மையா செஞ்சான். மக்கள் மனசை கவர்ந்துட்டான். துரியோதனன் கர்ணனை தழுவிக்கொண்டான். அவன் பேச்சு இனிமையா இருந்தது. நீ என் நண்பன் என உள்ளங்கை பற்றி உறுதி கூறினான். அர்ஜுனா, உன்னோட தனித்து யுத்தம் செய்ய விரும்புகிறேன் சொல்ல அப்படியா, நானும் தயார். பீமனையும் சகுல நகாதேவனையும் தொட்டு தழுவி முத்தமிட்டான். கர்ணன் துரியோதனனை தழுவி தன் சகோதரர்கள் பக்கம் கூட்டு போக சபையில அர்ஜுனன் அரசகுமாரனே, அவரோட நீ யுத்தம் பண்ணுனா நீ யார்? அர்ஜுனன் அரசகுமாரன், அவனோட யுத்தம் பண்ண நீ யாருன்ட்டு கேட்க குலத்தில் தாழ்ந்தவனோட அரசர்கள் ஒருபோதும் சண்டை போட மாட்டாங்க. நீ எந்த நாட்டு அரசன்ட்டு கேட்க என் நண்பன், நான் அரசராக்க போகிறேன், நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்ல பீஷ்மரும் ஓகே சொல்றாரு. அங்க தேசத்தின் அரசன் அங்க தகுதி உடையவன், அங்க தேசத்தின் அரசன் கர்ணன். கம்பீரமா துரியோதனன் உட்கார வச்சான். இது தெரிஞ்சு கர்ணன் அப்ப தேரோட்டி அங்க வரத பார்த்த கர்ணன் எழுந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க பார்க்க அங்க ஆட இவன் தேரோட்டி பையனாண்டு நக்கலா பீமன் கேலி பண்ண துரியோதனன் கோவமா பீமனை ஒரு பார்வை பயங்கரமா பார்க்கறான். துரியோதனன் அவன் மூலத்தை பற்றி பேச யாருக்கும் உரிமை இல்லை. உரத்த குரல்ல கத்த பீமன் கை கலப்பு செய்ய ஆரம்பிக்க அங்கு இருள் சூழ்ந்தது. சூரியன் மறைந்தது. கர்ணனை தோல்ல தட்டி அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் துரியோதனன் பக்கத்திலே தூங்க சொன்னான். குந்திக்கு கர்ணனை அடையாளம் தெரிஞ்சிட்டு, ஆனா அவள் மகன்ட்டு யார்ட்டையும் சொல்லாம
ரகசியமா வச்சுட்டா. அடுத்து ராஜாவா மகுடசூடர சண்டை வருது. ராஜாவா அரியணை யாருக்கு வரும்னு அதை நிரூபிக்க துர்வாசர் முனிவர் ஆசிரமத்துல பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அங்க வில்வித்தை எல்லாம் கத்து கொடுக்காங்க. துர்வாசர் மகன் தான் துருபதன். அவனுக்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு பிடிக்காது. கர்ணன் போர் நல்லா புரியுதுனால துரியோதனன் கூடயே வச்சிருப்பாரு. பொதுவா பார்த்தா துரியோதனன் அதிகமா யார்ட்டையும் சண்டைலாம் போட மாட்டாரு. அதிகமா சக்தி யார்ட்டையாவது இருக்குன்ட்டு தெரிஞ்சா அவங்கள நண்பரா மாத்தி வச்சிருப்பான். கர்ணனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்து நண்பரா வச்சிருப்பாருல, அதே மாதிரி துருபதனையும் சேர்த்து வச்சிருப்பாரு. ஒரு நாள் இவங்களுக்குள்ள சண்டை வரும்போது, அதாவது ஆசிரமத்துல சண்டை வரும்போது கடைசி தம்பி 2 பேர் நகுலன் சகாதேவன் அடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க சத்தம் கேட்டு அண்ணன் தம்பி 3 பேர் பீமன் அர்ஜுனன் தருமன் தருமனை வர வேண்டான்னு சொல்லிட்டு அர்ஜுனன் பீமன் போவாங்க. பீமன் சரியான பலசாலி. துருபதனை அடிப்பாங்க. அவன் முனிவரோட மகன். முனிவர் அங்க வந்து என்னோட பையனை எதுவுமே பண்ணிடாதீங்க, விட்டுருங்க பீமா ப்ளீஸ் என்று சொல்ல விட்டுட்டு போயிடுவார். அவரு நான் இருக்கக்கூடிய இடத்தையும் என்னோட மகன் மக்களையும் விட்டதுக்கு நன்றின்னு சொல்லுவார். அடுத்து துரியோதனன் அப்பா தான் ராஜாவா இருப்பார். அவருக்கு கண்ணு தெரியாது. ஊர் மக்கள் எல்லாரும் பாண்டி இத்தனை நாள் இல்ல, அவர் குழந்தைகள் தான் இனி இளவரசரை இருக்கணும், துரியோதனன் அவர் அப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஊர்ல பெரிய பிரச்சனை வெடிக்கும். அந்த நேரம் பார்த்து துரியோதனன் நான் தான் உனக்கு அடுத்து இளவரசனை இருக்கணும், பாண்டுவோட வாரிசு இருக்கக்கூடாது அப்படி சொல்லி மிரட்டிட்டு போயிடுவாரு. இவன் சகுனியை கூப்பிட்டு பேசுவான். ஒரு அரண்மனையை சகுனி ரெடி பண்ணி, அது வந்து எப்படின்னா மரத்துல ஆனது, அதனால ஈஸியா தீப்பிடிச்சு எரியக்கூடியதா இருக்கும். அந்த அரண்மனையில இவங்க 5 பேர் இருப்பாங்க. சகுனி பார்த்த வேலையால தீ பத்த வச்சிருவான். ஆனாலும் 5 பேர் தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அரியணை சண்டை நடக்கும். அடுத்து திரௌபதி கல்யாணம் நடக்கும். அப்புறமா அரியணை துரியோதனன் பறிச்சுட்டு இவங்களை 13 வருஷம் வனவாசம் அனுப்பிடுவான். இவங்களும் போயிடுவாங்க. இந்த தண்டனை காலையெல்லாம் முடிஞ்சு அப்புறம் வருவாங்க. ராஜாவா தருமன் தான் பதவி ஏற்பாரு. கிருஷ்ணர், துரியோதனன், தருமன், கர்ணன் எல்லாரும் பாஞ்சாலி இருக்கிற நாட்டில் தான் இருப்பாங்க. யாருக்கு முதல் மரியாதைன்ட்டு செலக்ட் பண்ணணும், அதை பாஞ்சாலி தான் பண்ணுவான். பாஞ்சாலி கிருஷ்ணரை செலக்ட் பண்ணுவான். ஏன்னா அவர் கூட பிறந்ததா அண்ணனா நினைச்சு செலக்ட் பண்ணுவான். அந்த வேள்வி நடந்த இடத்துல கிருஷ்ணர்கிட்ட திரௌபதி ஒரு தவம் கேட்பான். எனக்கு கல்வி, செல்வம், சண்டை போடக்கூடிய திறமைன்ற 5 விஷயம் கேட்பான். ஆனா இந்த 5 விஷயம் ஒரு ஆள்கிட்ட இருக்காது, தனித்தனியா இருக்க 5 பேர்கிட்ட தான் இருக்கும். நீ கேட்ட வர நான் தாரேன், நீ கேட்ட வரன்படி 5 பேரை நீ கல்யாணம் பண்ணணும்ட்டு சொல்லுவாரு. திரௌபதி கல்யாணம் பண்ணி வாழ்வா. துரியோதனன் அரச பதவி எனக்கு தான் வேணும், கங்கணம் கட்டிட்டே இருக்க. ஒரு நாள் அவர் அப்பா கிட்ட கேட்பாரு, எனக்கு இந்த நாட்டோட அரசனா இருக்கணும், அதுக்கு எனக்காக ஒரு உதவி பண்ணணும், நீ அவங்கள சூதாட்ட கலந்துக்க வைக்கணும், நீ ஒத்துக்கலன்னா நான் செத்துருவேன்ட்டு அவர் அப்பாவை மிரட்டி ஒத்துக்க வைப்பான். இதை அவர் சித்தப்பா மிதுரன்ட்டு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அவரு தர்மர்கிட்ட உண்மையை சொல்லிடுவார். ஆனாலும் சூதாட்டம் ஆடுவாங்க. இந்த சூதாட்டத்துல சகுனியோட சூழ்ச்சினால பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் தோத்து போயிடுவாங்க. தோத்து போனதுனால அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்னன்னா, திரௌபதி என்னை அசிங்கப்படுத்துறதுனால, அதனால இந்த சபையில வச்சு அவ சேலையை ஊறியணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு துச்சாதனன்ட்ட சொல்லி அவளை இழுத்துட்டு வர சொல்லுவான். அவளுக்கு அப்பொழுது மாதவிடாய் காலம். இந்நேரம் நான் அவைக்கு வருவது தவறுன்னு சொல்ல துச்சாதன அதை எதையுமே காதல வாங்காம, என் அடிமை, இனி நீ என் அடிமை மட்டுமே, இனி உன்னை ஆள்பவன் என் அண்ணன் ஒருவனே என்று அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து வர அவள் ஐயோன்ட்டு அழ வழி நெடுகே மக்கள் பார்த்து அழுதாங்க. பாஞ்சாலி இங்கு வேதம் கற்ற பல பேர் இருந்தும் யாரும் எனக்காக ஒரு வார்த்தை பேசலையான்னு சொல்ல, தருமர் சூதாட்டத்தில் உன்னை இழந்து விட்டான், விதிப்படி இது ஞானம். உடனே அழுதால் பாஞ்சாலி. துச்சாதனன் உடனே பாஞ்சாலி சேலையை கை வைத்தான். உடனே பீமன் கோவப்பட்டு, மன்னா நீ ஆணவத்திலே அழிஞ்சு போயிடுவ. துச்சாதனன் உடனே பாஞ்சாலி சேலையை அவிழ்த்தான். பாஞ்சாலி அழுது கொண்டே கண்ணனை வேண்டினான். கண்ணன் கோபத்துல துச்சாதனன் எவ்வளவுதான் சேலையை உறிஞ்சாலும் வந்துகிட்டே இருக்கும். துச்சாதனன் ஒரு கட்டத்துல மயங்கியே விழுந்துருவான். பீஷ்மர் கை கூப்பி கண்ணனை வணங்குதான். பீஷ்மர் உடனே கோவப்பட்டு, எங்கள் மனைவி தொடையில உட்கார சொன்ன ஒன்ன போர்ல உன் தொடையை கிளிப்பேன்ட்டு சபதம் செஞ்சான். அர்ஜுனன் எழுந்து பாஞ்சாலி சேலையை உரித்த கர்ணனை நான் வீழ்த்துவேன், இது என் ஆணைங்க. நகுலன் போர்ல உன் தலையை துண்டிப்பேன்ட்டு சொல்றான். துச்சாதனன் துரியோதனன் ரத்தத்தை பாஞ்சாலி முடியல தடவேண்டு என்று சொல்றான். துரியோதனன் பஞ்ச பாண்டவர்கள் மறுபடியும் நம்மளை அழிக்கலாம், அதனால மறுபடி சூதாட்டம் ஆட வைப்போம்னு சொல்லி பாண்டவர்களே சூதாட்டம் ஆட வைக்கிறான். ஆனா இந்த டைம் சூதாட்டத்துல தோத்துட்டா 12 வருஷம் வனவாசகம் போகணும், 1 வருஷம் மறைஞ்சு வாழணும். இதை கரெக்டா பண்ண நாடு திருப்பி தருவேன். இதுல 1 நிபந்தனை விட்டாலும் மறுபடியும் 13 வருஷம் வனவாசம் போகணும்னு சொல்லுவான். தர்மர் சரின்னு சொல்லுவார். வழக்கம் போல சகுனி வேலையில பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போக ரெடி ஆகுறாங்க.
குந்தி உடம்பு முடியாததுனால விதுரர் வீட்டில் தங்குறா. மீது எல்லாரும் காட்டுக்கு போறாங்க. பாண்டவர்கள் வனவாசம் போறதை கேட்ட அஸ்தினாபுரம் மக்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. காட்டுக்கு போறாங்க. ஆனா எப்படியும் காட்டுல சாப்பிட போறோன்ட்டு கவலையில சூரியனை பார்த்து தர்மர் வணங்க அவங்க எல்லாருக்கும் உணவு கிடைக்க வைக்கிறாரு. விதுரர் அரண்மனையில் இருந்துட்டு பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ண அவரையும் வனத்துக்கு போக சொல்லிட்டாரு. இந்த செய்தி கேட்ட பீஷ்மன் விதுரரை நீ காட்டுக்கு அனுப்புனதால அஸ்தினாபுரத்தில் இருள் சொல்லும்னு சொல்ல அவர் பயந்து விதுரரை மட்டும் வனத்திலிருந்து வர சொல்றாரு. தர்மர் வனத்துல எல்லாரையும் சமாதானப்படுத்துறாரு. அப்ப வியாசர் தோன்றி தர்மர் இந்த 13 வருஷம் வனவாசத்துல பயங்கரமான பலம் சக்திலாம் உனக்கு கிடைக்கும். நான் ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லித்தாரேன். பிரதி மிஸ்திரிங்கிற மந்திரம் அனைவரும் உச்சரிங்க. சிவபெருமானை வேண்டி தவம் பண்ணுங்க. சக்தி வாய்ந்த பல கருவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அர்ஜுனன் கடுமையான தவத்துல இருக்க அது சிவபெருமானை அறிஞ்சுக்கிறார். ஒரு காட்சி பஞ்சு உருவத்துல முகாசுரன் காட்சி பஞ்சு உருவத்துல மாறி அர்ஜுனனை தாக்குவான். அர்ஜுனன் தவக்கோலம் கலைய தற்காப்புக்காக அந்த விலங்கு தாக்குறான். அப்போ வேடன் அதை தாக்க பஞ்சு விழுது. யார் அம்பு தாக்கியதுன்னு பார்க்க வேடன் அம்பு தான் தெரிஞ்ச உடனே அர்ஜுனன் தோத்துட்டான். உடனே மண்ணுனால ஒரு சிவலிங்கம் செஞ்சு ஒரு மாலை செஞ்சு வணங்குறான். ஆனா அந்த மாலை வேடன் கழுத்துல இருக்கும். உடனே அர்ஜுனன் வேடனா இருக்கிறது சிவன் தான் தெரிஞ்சு சிவனை வணங்குதான். அவனுக்கு அருள் கொடுத்து ஆயுதங்களும் கொடுக்கிறாரு. இந்திரன் உதவினாலதான் குந்திக்கு அர்ஜுனன் பிறந்திருப்பான். அப்படி பார்த்தா தேவேந்திரன் மகன் தான் அர்ஜுனன். அதனால தேவேந்திரன் அவரை தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போய் அரியணையில உட்கார வச்சு அப்புறம் சிறப்பு ஆயுதம்லாம் எப்படி கையாளணும்ட்டு கற்றுக் கொடுத்து 5 வருஷம் இங்கே 2 கட்டளை போடுறாரு. அவன் மன வலிமை எப்படின்ட்டு சோதனை செய்ய ஊர்வசி அனுப்புகிறாங்க. ஆனால் ஊர்வசி அழகுக்கு கொஞ்சம் கூட அர்ஜுனன் மயங்கலை. உடனே கோவத்தில் வேடியாக போவான்ட்டு சாபம் விடுறான். இதை இந்திரன்ட்ட அர்ஜுனன் சொல்ல அந்த சாபம் 1 வருஷம் தான் இருக்குன்ட்டு சொல்கிறாரு. அங்கே அசுரர்கள் தேவர்களுக்கு ஓயாம தொல்லை கொடுக்க இந்திரன் அர்ஜுனன்ட்ட நீ அவங்கள அழிச்சிருன்ட்டு கட்டளை போடுதார். அர்ஜுனன் தனி மனுஷனா அத்தனை பேரை அழிக்கிறான். வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் திரும்ப போய்கிட்டே இருக்கும்போது விண்ணுலகத்தில் ஒரு ஊரை பார்க்குறான். அங்கே பூலோகை காலகைன்ட்டு 2 அரக்கி கடுமையாக தவம் செஞ்சு பிரம்மதேவன் அருள் கிடைச்சிருக்கும். இங்கே 2 பேர் கொடுமை பண்ணுறது தெரிஞ்சு கண்ணன் அவர் அம்பை வச்சு அசால்ட்டா 2 பேரையும் போட்டு தள்ளுறார். இந்திரன் இதை கேட்ட சந்தோஷத்தில் யாராலையும் பழக்க முடியாத கவசத்தையும் மணிமகுடெல்லாம் பரிசா கொடுக்கிறாரு. வனவாசகத்துல தர்மர் எல்லாரையும் கூட்டிட்டு போக அங்க இடி மின்னல் மழைன்ட்டு அவங்கள படாத பாடு படுத்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திரௌபதி அதுல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்போ கடோத்கஜன் தோண்டி திரௌபதி தூக்கிட்டு போறாரு. எல்லாரும் ஒரு வேளையா கைலி மலைக்கு வந்து கடவுளை வணங்குறாங்க. அங்குள்ள சித்திரர்கள்ட்டையும் ஆசி பெற்றாங்க. பீமன் மட்டும் குபேர மலைக்கு போய்கிட்டே இருக்கான். போற வழியில ஒரு குரங்கு இருக்கும். அதை எழுப்ப சத்தம் போடுறாரு. குரங்கு சத்தத்துல முழிச்சிட்டு ஆட இங்க தேவர்களே வர பயப்படுவாங்க, நீ அசால்ட்டா வர, இதுக்கு மேல இங்க வராத, திரும்பி போட்டு குரங்கு சொல்ல. பீமன் நான் பாண்டு பையன், உன் வாழை சுருட்டிட்டு ஒழுங்கா வழி விடுன்னு சொல்ல. உனக்கு தேவைன்னா என் வாழை நோட்டி நீயே போய்க்கொண்டு சொல்ல. அவரும் வாழை நகட்ட பாக்குறாரு. அசைக்க கூட முடியல. இவ்வளவு வலிமை கொண்ட நீ யாருன்ட்டு கேட்க உடனே எழுந்த மாறுது பீமனை ஆற தழுவி